తిరుపతిలోని ఐడిఏఎస్ కడర్ ఆడిటోరియంలో తమిళనాడు ఫుడ్ గ్రెయిన్స్ మర్చెంట్స్ అసోసియేషన్ లిమిటెడ్ 80వ వార్షికోత్సవ వేడుకలు ఘనంగా జరిగాయి. కార్యక్రమానికి ముఖ్య అతిథిగా కేంద్ర ఆర్థిక మంత్రి నిర్మలా సీతారామన్ హాజరయ్యారు. ఈ సందర్భంగా కేంద్ర మంత్రి మాట్లాడుతూ ఈ జీఎస్టీ సంస్కరణల ప్రజల చేతుల్లో 2 లక్షల కోట్లను ఉంచింది. మేము తయారీదారుల కోసం PLI పథకాన్ని ప్రవేశపెట్టాం. జీఎస్టీ సంస్కరణ కారణంగా వ్యాపారం 10 రెట్లు పెరిగింది అని కేంద్ర ఆర్థిక మంత్రి నిర్మలా సీతారామన్ అన్నారు. இது நம்ம எல்லாரும் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் எந்த கட்சி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜிஎஸ்டி இந்த ரெவல்யூஷனரி டிசிஷனை எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு முடிவு மக்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணுன்றதுனால யுனானிமஸாக பாஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் எல்லா அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து தனிநபர் லெட்டர் எழுதினேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நீங்கள் ஜிஎஸ்டியில் பாசிட்டிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு. மத்திய அரசின் மூலமாக வந்த இந்த ப்ரொப்போசலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் அளிச்சிங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றின்னு கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நன்றி லெட்டர் நான் அனுப்பி கொடுத்தேன். ஏன்னா ஜிஎஸ்டியில் அது ஒரு கல்ச்சராக வந்துட்டுருக்கு, தட் வி டேக் யுனானிமஸ் டெசிஷன். அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரெவென்யூ ஒரு மாநிலத்துக்காகட்டும் இல்லை நாட்டுக்காகட்டும், ரெவென்யூ அப்படின்னு வரும்போது வரி மூலமாக நமக்கு வர வேண்டிய பணம், நாட்டு மக்களுக்கு அதை நல்ல 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 திட்டத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கையில் பணம் வரணும். அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் அது புரியும். நாட்டுக்கு வரி மூலமாக பணம் வரலைன்னா நாட்டில் இருக்கக்கூடிய நல்திட்டங்கள் எதுவுமே முன்னேறாது. அதனால் எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதில் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. அதனால தான் அங்கே டிசிஷனு கூட யுனானிமஸாக எடுக்கும். இந்த விஷயத்துலையும் கூட இத்தனை ரேட் கட் குறையுதே, அந்த குறைச்சல் பண்ண நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் குறையுமேன்றது கவலை எல்லார் மனசுலும் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கூட இந்த ப்ரொப்போசலுக்கு எகென்ஸ்ட்னு சொல்ல, அந்த ப்ரொப்போசல் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா யார் அது சரி கட்டுவா அப்படின்னு கேட்டாங்க. அது அடுத்த கொஸ்டின். முதல் கொஸ்டின் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அதுக்கு நான் நன்றி தெரிவித்து அவங்க எல்லாருக்கும் கூட லெட்டர் எழுதினேன்.